ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேச்சர் கிராஃப்ட் வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ ஒரு டாட் எப்படி ஈஸியாக பிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம போன வீடியோலாம் நிறையவே நான் ஒவ்வொரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒவ்வொரு வாட்டி சொல்லியிருக்கேன். பட் இது வந்துட்டு பார்ப்போம். இதில் எப்படின்னு நான் தெளிவாக வந்துட்டு டாட் மட்டும் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கா, இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இப்போ பாருங்கள். இப்போ கிளியராக தெரியுதா ஃபுல்லாக? இப்போ பாருங்கள், இதை நான் என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா சென்ட்ரு பார்ட்டு. அது எப்படி மார்க் பண்ணுறதுனா, இந்த மாதிரி இது ரெண்டையும் எந்த அளவாக இருந்தாலும் சரி, யாரோட அளவாக இருந்தாலும் சரி, அது 30ஆக இருக்கலாம், 28ஆக இருக்கலாம், 35ஆக இருக்கலாம், 36ஆக இருக்கலாம், 40ஆக இருக்கலாம், 45ஆக இருக்கலாம். எவ்வளோ பெரிய அளவாக இருந்தாலும் இதை எப்படி சென்ட்ராக நம்ம மடித்து இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்த வந்து பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த அளவும் அப்படிதான் 3 இன்ச்சு. 3 இன்ச்சுக்கு இது இருந்தால் தான் நம்ம இங்கே ஒரு அரை இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு தைச்சிட்டு விட்டுருவோம். அப்போ வந்து இங்கே ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு நமக்கு இருக்கும். அதனால் இங்கே வந்துட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இதுவும் ஸ்டாண்டர்டு தான். யாருக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அளவாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன அளவாக இருந்தாலும் அங்கே 3 இன்ச்சு வரும். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறோம் இல்லையா? இப்போ 28, 30 அப்போல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து 1.25 வச்சா போதும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நார்மல் அவங்களாம் வந்து ஒல்லியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு 28, 30, 32க்கு கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். 1.25 இன்ச்சு. இப்போ இந்த 34, 36, 38 இவங்களுக்கெல்லாம் 1.5 இன்ச்சு வைக்கலாம். 1.5 இன்ச்சு வந்துட்டு நார்மல். அதாவது இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு உடம்பு வந்து சின்னதாக இருக்கும். அதாவது உடம்பு வந்து அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க. வந்து செஸ்ட்டோட அளவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு ஒரு சிலருக்கு. இப்போ அவங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த மாதிரி 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு பிரேசிலே வந்துட்டு 36, 38 அந்த மாதிரி சைஸில் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் 2 இன்ச்சு நம்ம வந்துட்டு தாராளமாக வைக்கலாம். ஓகேவா? 2 இன்ச்சு வச்சு இதை குறிச்சிக்கோங்க. ப்ளவுஸோட அளவில் வந்துட்டு சுற்றளவில் வந்துட்டு 40 இன்ச்சுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் 2 இன்ச்சு வைக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இது வந்துட்டு இப்போ இதோட இந்த ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இப்படி போட்டோம்னா இது வந்துட்டு ஸ்ட்ரைட் கோடு. இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸாக நமக்கு இங்கேயே இருக்கணும். ஓகேவா? அந்த 2 இன்ச்சு நான் வச்சுட்டு இப்போ இந்த 2 இன்ச்சுலேருந்து இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இதை நம்ம மடித்து தைக்கிறோம் இல்லையா? இப்போ இப்படி மடித்து இப்படி தைக்கும் போது இப்போ நம்ம இப்படி போடுறப்ப வந்துட்டு ஒரு சில வாட்டி இங்கே கொஞ்சம் இப்படி பெருசாக இருக்கும், ஒரு சில வாட்டி சின்னதாக இருக்கும். அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம வந்து இந்த சென்ட்ரு பார்ட்டை மார்க் பண்ணி நம்ம இங்கே மடிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி போடுறோம். இங்கேருந்து 1.25 இன்ச்சு. அது யாருக்காக இருந்தாலும் சரி 1.25 இன்ச்சு. ஓகேவா? இப்படி வச்சு நம்ம தைச்சிடணும். ஓகே? இந்த 1.25 இன்ச்சு இப்படி பிடிச்சி இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடணும் பொறுமையாக. ஓகேவா? இப்படி தான் தைக்கணும். இப்போ இதை எப்படி நான் தைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி இந்த டாட் பிடிக்கிறது, 3 டாட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் இதில் காட்டல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது வீடியோலாம் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்துட்டு டாட்டு மட்டும் பிடிக்கிறது காட்டணும். இந்த அச்சு விழுந்திருக்கு பாருங்கள், இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா? இதை தான் அப்படியே தைச்சி காட்ட போகிறேன்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டாட்டை தான் நம்ம பிடிக்கணும். ஓகேவா? நம்ம மார்க் பண்ணுறப்ப 2வது இந்த டாட்டை மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டாட்டை பிடிச்சிட்டு இதை தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். செகண்ட் இதை மார்க் பண்ணுவோம். ஆனால் தைக்கிறப்ப இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்போ நான் 1.25 வந்துட்டு இந்த இடத்துல வச்சேன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து நான் தைக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து இப்படி தைக்கணும். இப்போ பாருங்க, இப்போ இது அழகாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக தைச்சி முடிச்சாச்சு. இப்படி தான் ஒரு டாட்டை வந்துட்டு நம்ம தைக்கணும். ஓகேவா? இது மாதிரி தைச்சி பழகுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இது கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டான அளவில் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் கன்ஃபியூஷனே தேவையில்லை. இதில் இன்னொரு ட்ரிக்கும் கூட இருக்குது. இதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை ஒரு வீடியோவாக எடுத்து கூட நான் போடுறேன். அப்புறம் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது கண்டென்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.